எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அதிலே சந்தோஷம் அடைஞ்சிட்டோம் இல்லையா? எல்லா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்போ கடுமையான சாக்ரிஃபைஸ். அதனால தான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாகவே பிள்ளைகளை நம்ம எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்கணும். அம்மாக்கள்லாம் அடிக்கடி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவீங்க? உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டேன்னு தெரியுமா அப்படிமோ. ஏன்னா தியாகத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா இவ்வளோ பெரிய ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க. ஷீ இஸ் அ பிஸ்னஸ் உமன். அவங்க இவ்வளோ பேரை நிர்வாகம் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும். அதுக்குன்னும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஞ்சி பிள்ளைகளின் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள்? நோ. ஸ்ட்ரெங்த் இஸ் யுவர் சிக்னேச்சர், வேர் இட் ஹாப்பிலி. உங்களுடைய பலம் தான். வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாமல் கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துலேருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்கே இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்பில் வச்சுட்டு போகிற கெப்பாசிட்டி பொண்ணுக்கு தான் உண்டு. ஷீ இஸ் ஆக்சுவலி an entrepreneur. அப்போ நீங்கள் எங்கே மயங்கி விடக்கூடாதுங்கிற கவலை என்ன இருக்குன்னா, நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிது என்று உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லோருமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பற்றி முடிவு பண்ண முடியாது. நான் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்யணும். அப்போ முதல்ல ஆண்டர்ப்ரனர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட், பிலீஃப் சிஸ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டிலே வச்சுருக்காங்க இல்லையா? நீ இப்படி பண்ணலாமா? இன்றைக்கி கூட நீங்கள் கவனிக்கலாம். ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியாக போய் உட்காந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா? ஆனால் ஒரு பையன் சாப்பிடல பார்க்க மாட்டாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்கானுங்க பாருங்க. சாப்பிடாத, நம்ம தியாகம் தான் செய்யணும். தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும். திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் வை பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானதை தந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேலே திணிச்சிருக்கு இல்லையா? அதனால தான் அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வதே இல்லை. 40 வயதில் இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிறில் வலி இருக்குது, முட்டியில் பிரச்சனை இருக்குது. இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்ட்டாக போயிட வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு இட்லி ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 இட்லி இருக்குது. 2 பசங்களும் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்னத்தை இட்லி ஊற்றுறோம்னு 2 மிச்சம் இருக்க இட்லியை சாப்பிட்றது. இல்லைனா புருஷங்காசு வேணா போயிருமேனு மிச்சம் இருக்க 8 இட்லியும் சாப்பிட்றது. அது வயிறா குப்பை தொட்டியா? அப்போ நான் யாரு? வீடு முழுக்க எல்லோர் மேலேயும் கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கணும் இல்லையே? ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பெண் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்தது தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்த்ஸ். தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சியெல்லாம் செய்வதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அவ்வளவு மட்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அப்படி தான் இருந்திருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க.